வாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு பேருகளும் அழைக்கப்படுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா தருமபுரியில் ஒரு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊரில் ஆந்திராவில் ஒரு தோத்தாபுரின்னுவாங்க. இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டான பேர் அழைக்கக்கூடியது தான் இந்த பெங்களூரா மேங்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கோனிக்கல் ஷேப்பில் வரும், கூர்மையாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் ஷேப்பில். இது நீங்கள் பச்சையாக சாப்பிட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா காயை சாப்பிடும் போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புளிப்பே தெரியாது. பழமாக சாப்பிட்டீங்கன்னா அப்படி இனிப்பாக இருக்குது. ரெண்டுத்துக்குமே நீ யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா குழம்புல கூட அறுத்து போடுவாங்க. கூழுக்கெல்லாம் நம்ம கடிச்சு சாப்பிடுவோங்களா அந்த மாங்காய் தான் இது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கூழுக்கெல்லாம் கொடுப்பாங்களே அந்த மாங்காய் எது அது கொடுப்பான்னு கேட்பாங்க. அந்த மாங்காய் தான் இந்த பெங்களூரா மேங்கோ. இதெல்லாமே பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஓகே, நல்லா வந்து பிரான்ச் விட்டு நல்லா அழகாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். 2 வருஷம் வளர்த்த பிளான்ட்டு. இங்கே பாருங்கள் இதோட பிளான்ட்டோட ஹைட் பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி 8 அடி பிளான்ட்டு நல்லா தரமான பிளான்ட்ஸாக இருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் வாங்கி வைக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் சேவ் ஆகும். தம்பி இது சின்ன பிளான்ட்டை வச்சு நான் வளர்க்குற டைம் இல்லை அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக அந்த மாதிரி பெரிய பிளான்ட்ஸ் பெங்களூரா மேங்கோ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸ் இருக்குங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தரமான குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா பிரான்ச்சஸ் எல்லாம் வாழ்ந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து பிரான்ச் அப்படியே பாருங்கள் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குன்னு. 1 2 3 4 5 இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குன்னு. சூப்பராக ஸ்டெம்முலாம் பாருங்கள். எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்டுங்க. எல்லாமே ஒட்டுக்கன்றுகள். தாராளமாக நீங்கள் வாங்கி வச்சோடனே அடுத்த வருஷமே நல்லா ஈல்டு வரும். லைனாக பாருங்கள். ஏன்னா பெங்களூரா மேங்கோ எல்லாமே நான் காட்டுறேன். ஏன் தம்பி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவீங்களான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு பிளான்ட்டோட சைஸு பிரான்ச் எல்லாமே. இதுலேருந்து ஒரு பிளான்ட் தான் எடுத்து போனோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 50 பிளான்ட் இருக்குன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு பிளான்ட் எடுத்து அனுப்ப போகிறோம். ஏன்னா பெங்களூரா மேங்கோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காயாக சாப்பிடும் போது டேஸ்ட் இருக்கும், பழமாக சாப்பிடும் போது டேஸ்ட் இருக்கும்.